வணக்கம். புத்தம் புதிய அணக்கரை பாலம் வந்து நம்ம மார்ச் 6ஆம் தேதி போட்டோம். இப்போ வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. இங்கே பாருங்கள், சில பேட்ச் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தார் சாலை வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அந்த சைடில் வந்து கருங்கற்கள் அடுக்கி வைக்கிறது, தடுப்பு கட்டுறதெல்லாம் இன்னும் சில பணிகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஜேசிபி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கற்களெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்னும் 100% கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஏன்னா தடுப்புகள்லாம் அமைக்கணும். அப்புறம் முக்கியமாக மின் விளக்குகள் அமைக்கணும். பாலத்தில் வந்து மின் விளக்குகள் வந்து இல்லை. அது வந்து இரவு நேரத்தில் எப்படி இருக்குங்கிற இன்னும் இரவு நேர வீடியோவும் எடுத்திருக்கோம். அப்படியே இந்த வீடியோக்கு பேக் டு பேக் வரும், அதையும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி எல்லா ஒர்க்கும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்கள், ராங்கில் வருது பாருங்கள். இது வந்து இங்கே கட்டுமான இதில் உள்ள லாரி போல் இருக்குது. ஆமாம், போன தடவை நம்ம வீடியோ போடும்போது ஒரு பக்கம், இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பக்கத்தை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பாலத்தில் மட்டும்தான் 2 வேவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது சரி செய்யப்பட்டிருக்கு. 2 பக்கமும் பாலங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அப்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பயண நேரங்கள்லாம் குறைஞ்சிருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு. அதே மாதிரி பாதுகாப்பு விதிகளையும் 100% வந்து பின்பற்றணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். இங்கே பாருங்கள், அணக்கரை கொள்ளிடம் ஆறு பார்த்தீங்களா, இதெல்லாம் மணல் திட்டுகளாக காணப்படுது. கோடை காலங்கிறதுனால தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப அருமையான வியூஸ் இருக்குது. கூட்டம் வந்து ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளம்புவாங்க. எல்லாம் சென்னையிலேருந்து வந்தவங்க எல்லாம் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு, நான்வெஜ்ஜை நல்லா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அதிகபட்சம் எல்லாமே இப்போ ஓன் காரில் தான் போகிறாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம பஸ்ஸு ரயிலெல்லாம் போவோம். இப்போ வந்து எல்லாம் ஒரு 50,000 ரூபாலேருந்து ஒரு நல்ல கார்கள் கிடைக்குது. அதனால் எல்லாமே ஒரு காரை வாங்கிக்கிறாங்க. அது போக இப்போ மைலேஜும் நல்லா கொடுக்குது. அப்புறம் சிஎன்ஜி இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஓன் வாகனம் தான். அதனால் ஒரு 4 மணிக்கு கிளம்புவாங்க சில பேர் வந்து இரவு கிளம்பி காலையில் பணிக்கு போகிற மாதிரி போயிடுவாங்க. அதனால் இப்போ காலையில் கூட்டம் இருக்காது, இரவு தான். இங்கே பாருங்க, ஜேசிபி உள்ளார நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. வேலைகள் வந்து சின்ன வேலைகள் நம்ம கண்ணுக்கு எட்டின வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் பல வேலைகள் இருக்கலாம். ஏன்னா இதை வந்து ப்ரெஷர் பண்ணி உடனே ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இதை வந்து இன்னும் இழைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதியெலாம் தான் முன்னாடி சொல்லியிருக்கோம், தடுப்புகள் அமைக்கலை, டின்னு தான் இருக்கணும். டின்னு யாரோ தள்ளி விட்டு போயிட்டாங்க. பார்த்துங்க, இங்கெல்லாம் வந்து இரவு நேரத்தில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வரணும். நம்ம இரவு நேர காணொலியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கற்கள்லாம் இந்த இடத்துல தார் சாலை வந்து இப்போ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. போன மாதம் அப்டேட்டில் இது இல்லை. அந்த அலுமினியம் தடுப்பு வச்சாதாங்க ஃபுல்லாக ஒரு 100% சேஃப்டின்னு சொல்லலாம். அது அமைக்கிற பணிகள் வந்து நான் ஆரம்பிக்கலை. அந்த கல்லெல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கு அதை ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வேகனார் இப்படியே போகுது. மேலே ஏறாதோ தெரியல, பழைய வேகனாராக இருக்குது. பாலம் ஹைட்டாக இருக்குன்னு கீழே இறக்கிட்டாப்புலையே என்னன்னு தெரியல. பாருங்கள், அருமையாக இருக்குது. சரியான பாலங்க அது. அணக்கரை பாலங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து இரவு நேர அப்டேட்டுக்கு வந்துடும். இரவு நேரம் ஒரு 7:30 மணி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து வரோம், சேத்தியாத்தோப்பு பக்கத்துலேருந்து கும்பகோணத்தை நோக்கி போகிறோன்னு வச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை.
மின் விளக்குகள் ஒன்றும் இல்லை. பரபரப்பாக காலையில் வேலை செய்த ஜேசிபி எல்லாம் வந்து இப்போ வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன் பாய்ஸும் எல்லாம் கேம்புக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அந்த டின்னு தான் அடையாளம், இண்டிகேட்டர். டின்னுக்கு பின்னாடி பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே வாங்க, எல்லாம் கொஞ்சம் சென்டர்லேயே வாங்க. 2 வீலர்லாம் ரொம்ப ஒட்டி போகாதீங்க. 4 வீலர் அவங்கவுங்க லைனில் போங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பாலம் ஆரம்பிச்சிருச்சு. விளக்குகள் இல்லைங்கிறதுனால நம்ம ஹெட்லைட்டை நம்பி தான் நம்ம போகணும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர மாதிரி இரவுல அப்படியே இருக்கு. ஒரு லைட்டு மட்டும் வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்மளோட லைட்டு வெளிச்சத்தில் போயிட்டுருக்கோம். நம்மளது வந்து மஞ்சள் கலரு டூமு, எல்இடி கிடையாது. இந்த எல்இடி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு பிரைட்னஸும் இருக்காது. எய்த்தாப்பில் வரவங்களுக்கும் தொல்லை. எய்த்தாப்பில் வரவங்க மூஞ்சில் அடிக்கும். ஆனால் அரசு அனுமதியோடு இந்த எல்இடியை வந்து ஸ்டைலுக்காக முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லா வாகனத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, என்றைக்குமே வந்து நம்ம மஞ்சள் விளக்கு தான் நல்லது. அதுதான் வந்து சிறப்பானது. அங்கே பாருங்கள், அங்கேயும் 1-2 வாகனம் தான் வருது, இங்கேயும் 1-2 வாகனம் தான் வருது. இன்னும் லேட்டாகுங்க. வீட்டில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க போல. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த ஏரியாவிலேருந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கிளம்புனாலே போதும். காலையில் ஆஃபீஸுக்கு போயிடலாம். ஒரு 7 மணிக்கு போயிடலாம். போயிட்டு அப்படியே பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிடலாம். அதனால் வந்து இன்னும் கூட்டம் வரல, இனிமேல் தான் வரும். இது வந்து திரைப்படம் மாதிரி நம்ம அணக்கரை பாலம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கும்பகோணம், மகாமகம் அது மாதிரி விஷயம்லாம் இல்லைன்னா இந்த ரோடுலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த இகேகே அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. மகாமகத்துக்குள்ளே நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள விரைவாக பணி இன்னும் ஆரம்பிக்கலை. ஆரம்பித்தாங்கன்னா நம்ம ஒன்று அப்டேட் போடுவோம். இங்கே பாருங்கள், இரவில் போனோம்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது பாலம். வரும்போது கொஞ்சம் இது பகலில் வரும்போது கிலோமீட்டர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இரவில் போகும்போது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் சொல்லுன்னா, விளக்குகள் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போவோம். அங்கே பாருங்கள், பாலம் முடிஞ்சிருச்சு. இங்கே தான் ஒரு ஜேசிபி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு காலையில். அது நிற்கிதான்னு பார்ப்போம். அந்த இருக்குது. இந்த டின்னு இருக்கு பாருங்கள், எல்லாம் இண்டிகேட்டர். டின்னை தாண்டினீங்கன்னா பள்ளம். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறியே போங்க. இந்த பாருங்க, பரவாயில்ல, இங்கே ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அதாவது முறையாக தடுப்பு அலுமினியத்தில் கட்டி தடுப்பு வைக்கணும். எங்கெங்கெல்லாம் பள்ளமான பகுதி இருக்கோ அங்கெல்லாம் அதை வைக்கணும். ஏன்னா வந்து எல்லாரும் இப்படி ஸ்லோவாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் ரொம்ப வேகமாக வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட நலன் கருதி இந்த தடுப்புகள் அமைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைப்பாங்க. ஒரே தடியாக பண்ணிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாடிக்கு இது எவ்வளோ தேவலாம். இந்த பழைய அணக்கரை உங்களுக்கே தெரியும். பழைய அணக்கரை பாலத்தில் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு தான் இதை வந்து உடனடியாக திறக்க சொன்னாங்க. சின்ன சின்ன பணிகள் நிறைய இருக்குது, இருந்தாலும் திறந்துட்டாங்க. வண்டி வாங்கணும், போகலாம் வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனாக ஒரு 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலமை. பாருங்க, இங்கேருந்து வந்து அப்படியே போய் கும்பகோணத்தில் தான் நீங்கள் நிப்பாடுவீங்க. இடையிலலாம் ஏதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் திறந்துருந்தா கூட யாரும் நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அடுத்த அரை மணி நேரத்தில் தானே கும்பகோணம் அப்படின்ட்டு அணக்கரை பாலத்திலேருந்து ஒரே ஆள் தாழ்த்திடுறீங்க. இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. பார்ப்போம், யாராவது ஒரு பெரிய டீ கடையோ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து வாகனங்கள்லாம் நிப்பாட்ட முடியுதான்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து இந்த நெடுஞ்சாலையில் வந்து பெட்ரோல் பங்கு இல்லை. அதுதான் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. பெட்ரோல் பங்கு வந்து வரணும்.
ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோ